பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அசிங்கப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாரும் என்னை விரல் நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் என்னை வெட்கப்படுத்த வேண்டுமென்று என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி நிற்கிறார்கள். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுது இந்த வெட்கம் என்னை விட்டு மாற்றப்படும்? எப்பொழுது இந்த சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள்? எப்பொழுது நான் ஒரு ஜெயம் எடுப்பேன் என்று தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 54 அதிகாரம் 4 இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ பயப்படாத, ஏது விஷயத்திலேயும் நீ பயப்படாத. பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் உன்னை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறதாம். அந்த வெட்கத்திலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் நம்மளை எதிர்நோக்கியே வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும், இவனை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து துரத்த வேண்டும், இவளை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று அநேகர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை, தூஷணமான வார்த்தைகளை சொல்லி நம்மை வெட்கப்படுத்த நினைக்கக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் உன்னை வெட்கப்படுத்துவதில்லை, அவன் லட்சை அடைவதில்லை. ஏதும் மனிதர்கள் உன்னை பயப்படுத்தி வெட்கப்படுத்த வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அதே மனிதர்கள் வெட்டுண்டு மடிந்து போவார்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழும்பினான், பயத்தை காட்டினான், அவனை வெட்கப்படுத்தினான். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல மொர்தெகாயோடு கூட இருந்ததினால் அந்த இடத்துல வெட்கப்படுத்தாதபடிக்கு, பயப்பட விடாதபடிக்கு ஏது சக்தி அவனுக்கு விரோதமாய் எழும்பினதோ அதே சக்தியை தூக்கு மரத்தில் போட்டு கர்த்தர் கொலை செய்தாரே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், ஏது ஆமானுடைய சக்திகள் உனக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து நிற்கிறதோ அதே வல்லமைகள் உன் குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படும். அதே வல்லமைகள் இனி உன்னை தொடருவதில்லை, உன்னை பயமுறுத்துவதில்லை, உன்னை வெட்கப்படுத்துவதில்லை. அந்த சக்திகளை முறியடித்து ஜெயத்தை தருவேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு விரோதமாய் போத்திபாருடைய மனைவி அவனை வெட்கப்படுத்த வேண்டும், அவனை பயப்படுத்த வேண்டும் என்று பாவத்துக்குள் இழுத்தாள். ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினால் அந்த பாவத்தை விட்டு வெளியே விலகி ஓடினான். அநேக நேரங்களில் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான், தேவனோடு வளர்க்கப்பட்டவனாய் இருந்தான். பாவத்துக்கு இடம் கொடாமல், பயத்துக்கு இடம் கொடாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினானே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் பயமுறுத்துறது போல உன்னை தொடர்ந்து வரக்கூடிய சில சத்துருக்கள் இருக்கிறார்கள் அல்லவோ, அவர்களை முறியடித்து விட்டு நீ தேவ பயத்தோடு ஆண்டவரை நோக்கி ஓடுவாயே. ஆனால் உன் காரியம் வெற்றிகரமாய் மாற்றப்படும். உன்னை பயமுறுத்த முடியாது, உன்னை பயப்படுத்த முடியாது
முடியாது. சத்ருவானவன் குடும்பங்களை பயமுறுத்த, பிள்ளைகளை பயமுறுத்த, குடும்ப உறுப்பினர்களை பயமுறுத்த, அநேக காரியங்களை குடும்பத்துக்குள் போடக்கூடிய திட்டத்தையும் தீர்மானத்தையும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அகற்றுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நீ நாணாத, நீ லட்சியடைவதில்லை என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சியடைவதில்லை என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து மாற்றி, வெட்கத்தை எடுத்து மாற்றி, நாணங்களை எடுத்து மாற்றி, லட்சிய அடையாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தெய்வ பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவர்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அந்த ஜெயத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வல்லமை, அதே ஜெயம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.